இன்றைக்கு நமது தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டங்களில் ஒன்றான மதுரையில் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்குறது மாதிரி இந்த காவி கும்பல் வடநாட்டை போல ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுத்து இது போன்ற ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மாமி மச்சானங்களை வாழக்கூடிய நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தை கெடுக்கும் நோக்கோட இந்த செயலை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் இந்த மதுரையில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில் ஒரு கோயிலும் ஒரு தர்காவோ பள்ளியோ சூழ்நிலையில் எல்லாமே ஒன்றா இருக்கக்கூடிய இடம் பல இடங்களில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் அவங்க தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கி வடநாட்டை மாதிரி இதை நம்ம தமிழர்கள் மத்தியில், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், நாமெல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இவங்க ஒரு பிரிவினையை உண்டாக்கும் நோக்கமாக இதை செயல்படுத்த நினைக்கிறாங்க. இது இன்னைக்கு நேற்று அங்கே ஆடு பலியிடுறதோ இல்லை கோழியை பலியிடுறதோ அது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. பல நூறு ஆண்டு காலமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது நாங்கள் மட்டும்தான் செய்கிறோம், முஸ்லீம்கள் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தவறு. எல்லா மக்களும் இதை செய்கிறாங்க. எல்லா மக்களும் அங்கே போய் வழிபடுறாங்க. எல்லா மக்களுக்கும் அங்கே போய் மன நிம்மதியாக அங்கே போய் அந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி வர்றாங்க. அது நாங்கள் சொல்லலை, அங்கே உள்ள சாதாரண மக்கள், அந்த திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய அந்த வியாபாரிகள்ல இருந்து அங்கே உள்ள சாதாரண மக்கள்ல இருந்து எல்லாருமே இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் சாதாரணமாக அங்கே உள்ள கடத்தெருவில் போய் நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இங்கே போங்க, நீங்கள் இல்லை தர்காவுக்கு போகிறதா இருந்தால் இந்த வழியில் போங்கன்னு சொல்லி அவங்க சாதாரணமாக அவங்களே வழி சொல்லி அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செஞ்சு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இந்த இந்து முன்னணி இது போன்ற காவி கும்பல்கள் என்ன செய்யுது அப்படின்னாக்கா, இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தையே திணறடிக்கும் நோக்கத்தில், அதாவது இன்னும் சொல்ல போனால் 1991 ஒரு சட்டம் இந்திய கவர்மெண்ட் நிறைவேற்றுது. அதை அதை வெற்றிடமா காலியிடமா அதை செயலிழக்க செய்யக்கூடிய தன்மையா இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி அதை ஒரு நல்ல நோக்கத்தோட அவங்க செய்யாத அளவுக்கு இதை செயல்படுத்துறாங்க. இந்த சட்டப்பிரிவை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். 1991 ரொம்ப முக்கியமான சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டங்கிறது வெறும் சட்ட தொகுப்பு இல்லை, அது இந்திய நாட்டுடைய இறையாண்மை, சமூக நீதி, சமத்துவம், பன்முகத்தன்மை, சமய சார்பின்மை, இந்த மாதிரி பல இதுகளை அது ஒன்றிணைக்குது. அதை கேள்விக்குறியாக்காம இந்த நம்மளுடைய நாட்டு ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் தனக்கு சாதகமாக உள்ளதை கையில் எடுத்துக்கிட்டு மக்களை பிரிவினைப்படுத்தாமல் எங்களை ஒற்றுமையாக வாழ வைக்கணும், எங்களுடைய வழிபாடுகளை எங்களுக்கு விட்டுறணும், எங்களுடைய வழிபாடை அவங்க ஊடுருவி அதை சிதைக்கக்கூடாது, எங்களுக்கு அந்நியர்களாக மற்ற மக்கள் மத்தியில் காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதே எங்களுடைய நோக்கம். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சகோதரர்களாக சமத்துவமாக வாழணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதுக்கு இந்த அரசாங்கமும் இந்த ஆட்சியாளர்களும் எங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.